ஹலோ வெல்கம் டு ஃப்ளர்ன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Affinity சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் அண்ட் செட்டிங்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் ஒரு கிராஃபிக் டிசைனராக இல்லைன்னு சொன்னால் கிராஃபிக் டிசைனிங் படிக்க விரும்புகிற ஒருத்தராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட சேனலில் Affinity சாஃப்ட்வேரை பற்றி ஒரு வீடியோ சீரியஸ் நம்ம எடுத்துகிட்டு வர இருக்கோம். அண்ட் அந்த சீரியஸை நீங்கள் சரியான முறையில் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங்கில் 0 to ப்ரோ லெவல் வரைக்கும் படிச்சுக்கலாம். அண்ட் நீங்க நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய விடயங்கள படிக்கலாம். அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, Affinity சாஃப்ட்வேர எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி, எப்படி நம்ம பிசிக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் முழுமையான கைடு நம்ம முதலாவது வீடியோல எடுத்துட்டு வந்தோம். அதேபோல 2வது வீடியோல நம்ம Affinity வெக்டர் சாஃப்ட்வேருக்கும், இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரண்ட் என்ன மாரி இருக்கு அப்படின்றத பத்தியும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் அந்த வீடியோ நீங்க இதுவரைக்கும் பார்த்தில்லன்னு சொன்னா, வீடியோ பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வேற ஐடியா ஒண்ணு வரும். Affinity சாஃப்ட்வேர எப்படி நம்ம ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கிறது. அதேபோல Affinity சாஃப்ட்வேருக்கும், Adobe Illustratorக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன மாரி இருக்கு அப்படின்றதை உங்களுக்கு ஒரு ஐடியா எடுக்கலாம். அண்ட் இந்த வீடியோல நம்ம Affinity சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ தான் கதைக்க போறோம். அண்ட் Affinity சாஃப்ட்வேர நீங்க ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வரும். அப்போ இதுல நீங்க ஃபைல் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு இந்த இடத்துல போயிட்டு ஃபைல் நியூ அப்படின்னு குடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஃபைல் ஓப்பன் பண்ணக்கூடிய ப்ரீசெட்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். அப்போ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாரியான ஃபைல் சைஸ் தேவை அப்படின்ற ஃபைல் சைஸ உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட்? அப்போ ஃபைல் சைஸ நீங்க கிளிக் பண்ற நேரத்துல அதுல செட்டிங்ஸ் இந்த இடத்துல லோட் ஆகும். அண்ட் இந்த செட்டிங்ஸ பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு தெளிவாக எடுத்துட்டு வருவோம். ரைட்? அப்போ இதுல நீங்க A4 அப்படின்றத ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி கிரியேட்ன்னு குடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு A4 சைஸ் பேப்பர்ல ஒரு பேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல கிரியேட் ஆகிரும். அப்போ இந்த சாஃப்ட்வேர நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல இருக்கிற பாருக்கு நம்ம சொல்றது மெனு பார் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அப்போ நார்மலா மத்த சாஃப்ட்வேர்ஸ்ல மாதிரியே தான் இதுலயும் மெனு பார்ன்னு நமக்கு டாப்ல தந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இதுல ஃபைல், எடிட், டாக்குமெண்ட்ஸ், டெக்ஸ்ட் அப்படின்னு ஒவ்வொரு மெனுலயும் நெறைய ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல தரப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ பத்தியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல கட்டாயம் கதைப்போம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல பிரசன்ஸ் UI மாடல் இந்த இடத்துல தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகக்கூடிய மாரியான ஒரு மாடல் தான் இந்த இடத்துல இருக்கு. உங்களுக்கு வெக்டர், பிக்சல்ஸ், லேஅவுட் அப்படின்ற ஒவ்வொரு மாடலுக்கும் இந்த இடத்துல இந்த பிரசன்ஸ் பார்ல உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகலாம். அண்ட் அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துலயும் கிளிக் பண்ணா உங்களுக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. கலர் கிரேடிங், ரீடச்சிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம். அண்ட் இது ஒவ்வொன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா, வெக்டர் அப்படின்னு சொல்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேருக்கு ஈக்குவல் ஆகக்கூடிய மாரியான ஒரு சாஃப்ட்வேர். அதேபோல பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, Photoshop சாஃப்ட்வேருக்கு ஈக்குவல் ஆகக்கூடிய மாரியான ஒரு சாஃப்ட்வேர். லேஅவுட், InDesign சாஃப்ட்வேருக்கு ஈக்குவல் ஆகக்கூடிய மாரியான சாஃப்ட்வேர் ஒண்ணு. ரைட்? அப்ப இது ஒவ்வொன்லயும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு டூல் பார தந்திருக்காங்க. அண்ட் டூல் பார் பார்த்தீங்கன்னு சொன்னா, பார்த்தோனே நமக்கு கிளியரான ஒரு டூல் பாரா இருக்கு. ரைட்? நல்ல ஒரு UI மாடல் ஒண்ணா தான் இந்த டூல் பார் இருக்கு. அண்ட் இந்த டூல் பார்ல இந்த இடத்துல மேல பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது இந்த இடத்துல மூவ் டூல் தந்திருக்காங்க. அண்ட் அதுக்கு பிறகு ஆர்ட்போர்ட் டூல் அண்ட் இந்த இடத்துல நமக்கு நோட்ஸ் டூல், ரைட்? இந்த மாரியான பென் டூல், பென்சில் டூல், ரைட்? டிசைனிங்க்கு நம்ம இல்லஸ்ட்ரேட்டர்ல இருக்கக்கூடிய மாரியான டூல் எல்லாமே போல இந்த இடத்துல நமக்கு தந்திருக்காங்க. அண்ட் இந்த டூல் பார பொறுத்தவரைக்கும், இந்த டூல் பார்ல நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு இதுல செட்டிங்ஸ்ல போய் டூல் பார்ல செட்டிங்ஸ் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதேபோல நீங்க இதுல ஒரு டூல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த டூல் இந்த இடத்துல நமக்கு ஆக்டிவ் ஆகிரும். அண்ட் நம்ம இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த முக்கோணம் ஒண்ணு போடக்கூடிய இந்த இடத்துல இந்த டூல் பார கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, இதுல பார்த்தீங்கன்னா 2 டூல்ஸ் இருக்கு. அந்த 2 டூல்ஸும் நமக்கு செப்பரேட்டா இந்த மாதிரி ஓப்பன் ஆகி வரும். ரைட்? நம்ம இவர டீப் கிளிக் பண்ற நேரத்துல இந்த பாருங்க இந்த மாரி நமக்கு வருது. அண்ட் இப்ப பென்சில் டூல்ல நம்ம கிளிக் பண்ணேன்னு சொன்னா, அந்த ஏற்கனவே லோட் ஆயின டூல் ஹைட் ஆகிட்டு ஆட்டோவாக இந்த டூல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய 3 டூல் இந்த பென்சில் டூலோட இருக்கக்கூடிய 3 டூலும் நமக்கு செப்பரேட்டா இந்த இடத்துல ஓப்பன் ஆகி வரும். பென்சில் டூல், அதேபோல பாத் பிரஷ், நைஃப் டூல் இது 3ம் இதோடயே வரக்கூடிய மாரி தந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம கிரேடியன்ட் டூல கிளிக் பண்ற நேரத்துல பார்த்தீங்கன்னா, இதுல கிரேடியன்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி டூல் இது 2ம் இந்த இடத்துல லோட் ஆகுது. அதேபோல இந்த ரெக்டாங்கிள் டூல கிளிக் பண்ற நேரம், அதோட வரக்கூடிய மத்த டூல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு இலகுவாக ஓப்பன் பண்ணக்கூடிய மாரியான ஒரு செட்டிங்ஸ்ல தான் இது இருக்கு. ரைட்? அப்போ இந்த மாரியான ஒரு ஈஸியான ஒரு UI மாடல் ஒண்ணு தான் தந்திருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் மாடல் ஒண்ணு தான் நமக்கு இந்த Affinity சாஃப்ட்வேர்ல நமக்கு தந்திருக்காங்க. அப்போ இந்த சாஃப்ட்வேர்ல இந்த டூல் பார்ல இந்த 3 டொட் இருக்கு. இத நம்ம கிளிக் பண்ற நேரத்துல, நமக்கு இந்த டூல் பார்ல மோர் ஆப்ஷன்ஸ நமக்கு இந்த இடத்துல பார்க்கலாம்.
டூல்ஸ் அப்படின்ற நேரத்தில பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு இந்த மாதிரி வெக்டர்ல டெக்ஸ்ட் ரைட். அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மோட ஃபோட்டோஸ், பிக்சல் பேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸும் இந்த இடத்துல நமக்கு பார்க்கலாம். பட் நம்ம வெக்டர் அப்படின்னு யூஸ் பண்ற நேரத்தில இந்த டூல்ஸ் மாத்திரம் தான் நமக்கு வெக்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய டூலா இருக்கும். ரைட். அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, டூல் பார்ஸ் ரைட். அதேபோல இந்த இடத்துல பேனல்ஸ் இருக்கு. நான் அடுத்தது கதைக்கிறேன். அண்ட் அதேபோல டூல்ஸ் அப்படின்ற நேரத்தில இந்த இடத்துல வந்து நமக்கு டூல்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து ரீசெட் டூல்னு குடுக்குற நேரம் உங்களுக்கு டூல்ஸ வந்து ரீசெட் பண்ணி எடுக்கலாம். சிம்பிளான மெத்தட்ல டூல்ஸ வந்து உங்களுக்கு ரீசெட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் அதுக்கு பிறகு இவர நமக்கு குளோஸ் பண்ணி போடலாம். அண்ட் அதேபோல இந்த டூல் பார் பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 1 காலம் இருந்தது. இப்போ 2 காலமாக இது மாறியிருக்கு. நம்ம இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு அகைன் இதுல போயிட்டு இந்த இடத்துல 1 காலம், சிங்கிள் காலம் அப்படின்னு குடுக்குற நேரத்துல, நமக்கு வந்து இவர் வந்து சிங்கிள் காலம்ஸ்க்கு இது சேஞ்ச் ஆகிரும். ரைட். அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு இது வந்து சிங்கிள் காலம்க்கு தேவைன்னா சிங்கிள் காலம்னு வைக்கலாம். இல்லன்னு சொன்னா இந்த இடத்துல போயிட்டு நமக்கு தேவையான மாரி காலம்ஸ இதுல வந்து 3 காலம்ஸ் வேணாலும் நமக்கு போட்டுக்கலாம். ரைட். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ வொர்க் பண்றதுக்கு, அந்த ஈஸியான மாடல்ல வந்து இத வந்து உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ வந்து கஸ்டம் பண்ணி எடுக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து பார்க்க போறது வந்து ரைட் கான்டெக்ஸ்ட் டூல்பார் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இவருக்கு தான் நம்ம சொல்றது கான்டெக்ஸ்ட் டூல்பார்ன்னு. நம்ம Adobe Illustrator இல்லன்னு சொன்னா Adobe Photoshopல யூஸ் பண்ணக்கூடிய நேம் வந்து ஆப்ஷன் பார் இல்லன்னா கண்ட்ரோல் பார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பார்க்கு இங்க நம்ம யூஸ் பண்றது வந்து கான்டெக்ஸ்ட் டூல்பார் அப்படின்னு ரைட். அப்போ இவர பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு டூல்டயும் ஆப்ஷன்ஸ உங்களுக்கு இந்த இதுல பார்க்கலாம். ரைட். நீங்க பென் டூல் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பென் டூல்ல முழுமையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு தெளிவாக இந்த இடத்துல தரப்பட்டிருக்கு. ரைட். ஒவ்வொரு டூலும் நம்ம யூஸ் பண்ற நேரம் அந்த டூலுக்குரிய ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல தெளிவான முறையில நமக்கு இந்த இடத்துல தரப்பட்டிருக்கு. ரைட். அப்போ நமக்கு ஒரு வேலை செய்ற நேரத்துல ஒரு டூல் எடுத்து நம்ம வொர்க் பண்ற நேரத்துல நமக்கு இலகுவான முறையில இந்த ஆப்ஷன் பார்ல ரைட் இல்லன்னா கான்டெக்ஸ்ட் டூல் பார்ல எங்களுக்கு எடுத்து ஈஸியான முறையில வொர்க் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இலகுவான முறையில படிக்கக்கூடிய மாரியும் இருக்கும். அண்ட் அதேபோல நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டூடியோ பேனல் இந்த இடத்துல தந்திருக்காங்க. நம்ம இப்ப நார்மலா சொல்ல போனீங்கன்னு சொன்னா, Adobe Illustratorலலாம் பேனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து இவருக்கு நம்ம குடுத்திருக்க பேர் வந்து ஸ்டூடியோ பேனல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அப்போ இந்த ஸ்டூடியோ பேனல பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல பேனல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, லேயர் அப்படின்ற பேனல் ஒண்ணு இந்த இடத்துல இருக்கு. அண்ட் அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த லேயர் பேனல்ஸ்ல நம்ம ஏதாவது இங்க வந்து இருக்கக்கூடிய டூல் பார்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷேப் ஒண்ணு நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டூடியோ பேனல்ல பார்த்தீங்கன்னா, லேயர் பேனல்ல லேயர் ஒண்ணு புதிதாக கிரியேட் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல கலர்ஸ் அப்படின்றது இருக்கு பேனல். இந்த கலர் பேனல்ல நமக்கு தேவையான மாரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம டிசைனுக்கு தேவைப்படக்கூடிய கலர்ஸ். ஸ்விட்சஸ் பேனல் இருக்கு. ஸ்விட்சஸ் பேனல்லயும் நம்ம ஏதாவது ஷேப்ஸ் வரையிற நேரத்துல, அந்த ஷேப்ஸோ, டிசைன்ஸுக்கோ நமக்கு ஸ்விட்சஸ் பேனல்ல கூடிய கலர்ஸ் மாத்தி எடுக்கலாம். சேம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இல்லஸ்ட்ரேட்டர்ல இருக்கிற மாரியே தான் இருக்கு. அண்ட் அதேபோல ஸ்ட்ரோக் பேனல்ஸ் நமக்கு தேவையான மாரி டிசைனுக்கு ஸ்ட்ரோக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைன்ஸ், அவுட்லைன்ஸ் அண்ட் அதேபோல அப்பியரன்ஸ் பேனல் இந்த இடத்துல அப்பியரன்ஸ எங்களுக்கு சேஞ்ச் பண்ணலாம். இது ஒவ்வொன்ன பத்தியும் தனியான வீடியோஸ் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல எடுத்துட்டு வருவோம். அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு விடயங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கலாம். ரைட். அப்போ அதேபோல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல பிரஷஸ் இதுல நமக்கு வந்து பிரஷ் பேனல்ஸ்ல போனீங்கன்னா பிரஷஸ் மாத்தலாம். ஸ்டைல்ஸ் பேனல் உங்களுக்கு தேவையான மாரி ஸ்டைல்ஸ் போட்டுக்கலாம். ரைட். இந்த மாரியான ஆப்ஷன்ஸ் டிரான்ஸ்பரன்சி ரைட். இந்த மாரியான ஒவ்வொரு பேனல்ஸும் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி நீங்களும் கட்டாயம் பாருங்க. ரைட். அதேபோல இந்த பேனல்ஸ் உங்களுக்கு ஒரு பேனல் இந்த இடத்துல தேவைப்படல அப்படின்னு சொன்னா, இந்த பேனல கிளிக் பண்ணி உங்களுக்கு இப்படியே வெளிய எடுக்கலாம். Adobe Illustratorல மாதிரியே உங்களுக்கு இந்த பேனல்ஸ இப்படி டிராக் பண்ணி எடுத்து, உங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேவைப்படலன்னு சொன்னா இவர குளோஸ் பண்ணி கூட எங்களுக்கு போட்டுறலாம். அண்ட் அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பேனல்ஸ் நம்ம மறுபடி இந்த காணாப்போன நம்ம பேனல்ஸ் இப்ப நம்ம கையால குளோஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பேனல்ஸ் மறுபடியும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு கஸ்டம் டூல் பார் அப்படின்னு போனீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல பேனல்ஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்டா டூல்ஸ் அப்படின்றத பார்த்திருந்தோம். அதோட கீழ இருக்கு பேனல்ஸ் அப்படின்னு. அப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த மார்க் போட்டது எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேனல்ஸ். அப்போ நமக்கு நமக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு மறுபடி ஏதாவது ஒரு பேனல் ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, நமக்கு தேவைப்படக்கூடிய பேனல்ஸ இந்த இடத்துல போயிட்டு நம்ம தேடி பார்த்து, நமக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, ஸ்ட்ரோக் அப்படின்ற பேனல் நமக்கு தேவைன்னு சொன்னா, அந்த ஸ்ட்ரோக் பேனல இந்த இடத்துல நமக்கு ஆன் பண்ணி எடுக்கலாம். அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் இந்த இருக்கு ஸ்ட்ரோக்ஸ் பேனல், ஸ்ட்ரோக்ல ஸ்ட்ரோக் ரைட். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பேனல்ஸ வந்து இந்த இடத்துல டிக் போடுற நேரத்துல அந்த பேனல் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேனல் தேவையில்லன்னு சொன்னா, உங்களுக்கு இந்த ஆஃப் பண்ற நேரத்துல அந்த பேனல இந்த இடத்துல ஆஃப் பண்ணி உங்களுக்கு போடலாம். அண்ட் இவர நான் குளோஸ் பண்ணி போட்டேன்னா, இந்த பேனல்ஸ் இந்த மாரி குளோஸ் ஆயிரும். ஸ்ட்ரோக் பேனல நான் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிறலாம் எனக்கு தேவைன்னா, இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியும் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதேபோல அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா
நம்ம வொர்க் பண்ணக்கூடிய இந்த ஏரியாக்கு சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, கேன்வாஸ் ஏரியா இல்லன்னு சொன்னா, வொர்க் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அப்போ இந்த வொர்க் ஏரியால தான் நம்ம இந்த இடத்துல தான் வொர்க் பண்ணணும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம சொல்லுவோம் ஸ்கெட்ச் ஏரியா அப்படின்னு கூடி சொல்லக்கூடிய ஏரியா தான் இது. ரைட்? அப்போ இதுல நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல நமக்கு ரூலர் ஒண்ணு தந்திருக்காங்க. அண்ட் ரூலர் உங்களோட மெஷின்ல இல்ல அப்படின்னு சொன்னா, கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயோட பிரஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ரூலர வந்து உங்களோட டிசைனிங்க்கு எடுத்துக்கலாம். அண்ட் ரூலர எடுத்ததுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த ரூலர்ல கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மாரி கைட்லைன்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ரைட்? உங்களோட டிசைனிங் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கைட்லைன்ஸ் வந்து Adobe Illustratorல மாதிரியே உங்களுக்கு வந்து தேவையான மாரி கைட்லைன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க எடுத்த ஷேப்ஸ வந்து உங்களுக்கு ஒரு காப்பி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, கீபோர்ட்ல ALT கீய பிரஸ் பண்ணி நீங்க மவுஸ கிளிக் பண்ணி டிராக் பண்ற நேரத்துல உங்களுக்கு வந்து காப்பீஸ் போட்டுக்கலாம். ALT கீய பிரஸ் பண்ணி மவுஸ கிளிக் பண்ணி டிராக் பண்ற இடத்துல உங்களுக்கு தேவையான மாரி காப்பீஸ் உங்களுக்கு எடுக்கலாம். அண்ட் அதேபோல நீங்க ஒரு ரெக்டாங்கில் எடுத்துட்டு வந்து இப்படி நீங்க மூவ் பண்ணி இப்படி வைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்னாப் ஆகுற மாரி இருக்கும். ரைட்? ஆட்டோ ஸ்னாப் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஸ்னாப் அப்படின்ற டூல் வந்து ஒன் ஆகியிருக்கு. இந்த ஸ்னாப்ன்ற டூல் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நீங்க இத இப்படி எடுத்து வைக்கிற நேரத்துல பாருங்க, ஸ்னாப் ஆகாது. நம்ம இந்த ஸ்னாப்ப கிளிக் பண்ணி, இப்ப நம்ம இப்படி கிளிக் பண்ற நேரத்துல, இந்த ஸ்னாப் வந்து ஆட்டோ ஸ்னாப் ஆக இந்த மாதிரி எங்களுக்கு டச் ஆகும். இந்த கிரிட் லைன்ல கூடி இது ஸ்னாப் ஆகுற மாரி இருக்கு. ரைட்? அப்போ இதெல்லாமே வொர்க் பண்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணா, இந்த ஒவ்வொரு ஸ்னாப்பையும் நம்ம ஆன் பண்ணியிருக்கிறதுனால தான், இது கிரிட் லைனுக்கு ஸ்னாப் ஆகுது அண்ட் ஆப்ஜெக்ட்க்கு ஸ்னாப் ஆகுற மாரி இருக்கு. ரைட்? அப்போ ஸ்னாப் டூ கிரிட், ஸ்னாப் டூ ஆப்ஜெக்ட் இது எல்லாமே இந்த இடத்துல டிக் பண்ணப்பட்டிருக்கு. இவங்கலாம் யாரு? என்ன மாரி இருக்கு? அப்படின்றது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்த டியூட்டோரியல்ல பிராக்டிகல் லெசன்ஸோட நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். ரைட்? அதேபோல நம்ம இந்த சாஃப்ட்வேரோட வொர்க் பண்ற நேரத்துல நமக்கு தேவையான மாரி இந்த வொர்க் ஸ்பேஸ கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு வொர்க் பண்ணலாம். நமக்கு தேவையான மாரி லேயர்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட்? அதேபோல பேனல்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான மாரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு, டூல் பார் எல்லாம் நமக்கு தேவையான மாரி அரேஞ்ச் பண்ணி வொர்க் பண்ணலாம். அதேபோல நமக்கு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, தேவையான மாரி இது சாஃப்ட்வேரோட கலர்ஸ வந்து உங்களுக்கு லைட் கலர்ஸ், ஒயிட் ரைட்? தேவையான மாரி வைக்கலாம். டிஃபால்ட் அப்படின்ற கலர் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். அண்ட் அதேபோல பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க எடிட்ல உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. ரைட்? சாதாரணமா வந்து Adobe Photoshop Illustratorன்ற சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எடிட்ல போனீங்கன்னா, பிரெஃபரன்ஸஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதே மாரியான செட்டிங்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல எடிட்ல வந்து செட்டிங்ஸ் அப்படின்ற நேம்ல தந்திருக்காங்க. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற நேரம் Adobe Illustratorல இருக்கக்கூடிய மாரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நீங்க இந்த மெஷின்ஸ யூஸ் பண்ற நேரத்துல ரைட் உங்களோட கம்ப்யூட்டர்ல இந்த சாஃப்ட்வேர யூஸ் பண்ற நேரத்துல, இந்த சாஃப்ட்வேருக்கு நீங்க எவ்வளோ RAM அலோகேட் பண்ண போறீங்க, டிஸ்க் எவ்வளோ அலோகேட் பண்ண போறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ரைட் ஜெனரல்ல வந்து தேவைப்படக்கூடிய செட்டப்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தரப்பட்டிருக்கு. இந்த ஒவ்வொரு செட்டிங்ஸும் என்ன மாரி இருக்கும், இது எப்படி நம்ம யூஸ் பண்றது, என்ன மாரியான நமக்கு தேவைப்படும், எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நான் கதைப்போம். நம்ம பண்ணக்கூடிய டிசைன்ல கலர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ், கலர் ப்ரொஃபைல்ஸ் என்ன மாரி செலக்ட் பண்றது, Adobe RGBனா என்ன, sRGBனா என்ன மாரி இருக்கும், இதெல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் கதைக்கிறேன். ரைட்? அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் ரைட் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஷார்ட் கட்ஸ் உங்களுக்கு தேவையான மாரி ஷார்ட் கட்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் கட் நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்றது இது எல்லாமே நான் உங்களுக்கு பிறகு கதைக்கிறேன். நமக்கு தேவைப்படக்கூடிய டூல்ஸ்க்கு நம்ம என்ன மாரி ஷார்ட் கட்ஸ் செட் பண்ணிக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதில இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஷார்ட் கட்ஸ் ரைட் இத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். அண்ட் அதேபோல உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட ஃபைல்ஸ்ல ஏதாவது சிக்கல்கள் வந்துச்சுன்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபைல்ஸ ரீசெட் பண்ணலாம். பிரஷ் பேனல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அத ரீசெட் பண்ணலாம். ரைட்? உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விடயங்கள வந்து இந்த இடத்துல ரீசெட் பண்ணிக்கலாம். ஏதாவது சாஃப்ட்வேர்ல பிரச்சனை வர நேரத்துல இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரீசெட் பண்ணி உங்களுக்கு வந்து ரீசெட் யூசர் டிஃபால்ட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து ரீசெட் ஆயிரும். நீங்க மூவ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு வந்து ரீசெட்டா பண்ணி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி எடுக்கலாம். அதேபோல இந்த சாஃப்ட்வேர சரியான முறையில படிக்கிறதுக்கு நீங்களும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நான் சொல்லி தந்த இந்த விடயங்கள கொஞ்சம் உங்களோட கம்ப்யூட்டர்ல ஓப்பன் பண்ணி, கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலா நான் இன்னொரு டிசைன் ஒண்ணு உங்களுக்கு செய்து காட்டுறேன். அந்த டிசைனையும் நீங்க கட்டாயம் ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நான் கீழ நம்மோட Facebook குரூப்ட லிங்க்க நான் போடுறேன். எங்களோட Facebook குரூப்ல ஜாயின்ட் ஆகி நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்க செய்யக்கூடிய டிசைனிங்ஸ அந்த குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம பார்ப்போம் என்ன மாரியான டிசைன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றது. ரைட்? அப்போ பேசிக்கா நான் வந்து ஒரு இன்னொரு டிசைன் போட போறேன். எலிப்டிக்கல் டூல் ஒண்ணு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல இப்படி ட்ரா பண்றேன். ட்ரா பண்ற நேரம் சரியான சர்க்கிள் ஒன்று நமக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா, நம்ம கீபோர்ட்ல ஷிஃப்ட் கீய பிரஸ் பண்ணி நமக்கு வரைஞ்சுக்கலாம். அண்ட் இப்படி ட்ரா பண்ணிட்டு, இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்ட்ரோக் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்ட்ரோக்ட கலர நான் என்ன செய்றேன், இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு,
ஸ்ட்ரோக்ட கலரை வந்து ஒயிட் கலருக்கு நான் மாத்திடுறேன். ரைட். ஒயிட் கலர்ல மாத்திட்டு, இந்த ஸ்ட்ரோக் நம்ம ஷேப்ப வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாரி லேயர்ல காட்டுது. இந்த லேயர்ல எங்களுக்கு என்ன செய்யலாம்டா, இந்த லேயர்ட கொப்பி ஒண்ணு நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நான் கையால லொக் ஆயிருச்சு. இவர கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இந்த லேயர்ல வந்து நமக்கு என்ன செய்யலாம், கொப்பி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் கிரியேட் பண்ண இந்த கொப்பிய நான் என்ன செய்றேன்னு சொன்னா, கீபோர்ட்ல ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணிட்டு, கண்ட்ரோல் கீயையும் ஷிஃப்ட்டையும் பிரஸ் பண்ணிட்டு, இதோட சைஸ கொஞ்சம் சாரி இந்த ஷேப் செலக்ஷன் டூல்ல போயிட்டு ரைட் ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடிய இந்த மூவ் டூல்ல போயிட்டு கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல நான் என்ன செய்றேன்டா, கண்ட்ரோல் கீயையும் ஷிஃப்ட்டையும் பிரஸ் பண்ணிக்கிட்டு, இதோட சைஸ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி போடுறேன். சாரி சைஸ கொஞ்சம் நான் வந்து குறைச்சு எடுக்கிறேன் இந்த இடத்துல. ரைட். அப்போ இந்த மாரி ஒரு டிசைன் ஒண்ணு நமக்கு வந்துருச்சு. அண்ட் மறுபடியும் நான் இவர கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீயோட ஜே பிரஸ் பண்றேன். எனக்கு இந்த மாதிரி மறுபடியும் ஒரு காப்பி ஒண்ணு எடுத்துட்டேன். இத எடுத்ததுக்கு பிறகு இந்த காப்பி எடுத்த இந்த ஃபைல நான் மறுபடியும் கீபோர்ட்ல கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் பிரஸ் பண்ணிட்டு சைஸ மறுபடியும் இந்த மாரி குறைச்சு விட்டுறேன். இந்த மாரி செய்துட்டு, நான் மறுபடியும் இந்த இடத்துல ஷேப் டூல்ல போயிட்டு, ஒரு ஸ்டார் ஒண்ணு எடுத்து, இந்த இடத்துல அந்த ஸ்டார நான் என்ன செய்றேன்னா, இந்த மாதிரி வரையறேன். வரையிற நேரத்துல கீபோர்ட்ல ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணி இந்த ஸ்டார நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு, இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவுட்லைன் அப்டின்ட்டு இருக்கு. எங்களுக்கு இந்த இடத்துலயும் பார்க்கலாம். கன்டெக்ஸ்ட் டூல் பார்லயும் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு இதுல கலர்ஸ வந்து நோ கலர் அப்டின்னு குடுத்தீங்கன்னா, அவுட்லைன் கலர் வந்து நோ கலராக மாறிரும். ஃபில் கலர் உங்களுக்கு வேணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு விருப்பமான கலர்ஸ்க்கு இந்த ஃபில் கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்துல மூவ் டூல்ல வந்து இவர எடுத்துட்டு வந்து சரியா இந்த மாரி சென்டர்ல ஃபிட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த மாரி சென்டர்ல இது ஃபிக்ஸ் ஆயினதுக்கு பிறகு எனக்கு தேவைன்னு சொன்னா, இந்த வந்து ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு போட்டுக்கலாம். அந்த டெக்ஸ்ட்ட போடுறதுக்காக வேண்டி நான் என்ன செய்றேன்னா, இந்த சர்க்கிள கிளிக் பண்ணிட்டு, இந்த டாப்ல இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள கிளிக் பண்ணிட்டு, கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்ணிடுறேன். அப்போ அதே சர்க்கிள்ல இன்னொரு காப்பி வந்துருச்சு. நமக்கு தேவைன்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் நேம் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ நேம் பண்ணல. நீங்க வேணா நேம் பண்ணிக்கிறங்க. ரைட்டா? இவர கிளிக் பண்ணிட்டு, நான் என்ன செய்றேன்னா, இதுல டெக்ஸ்ட் டூல் அப்படின்ற டூல இந்த இடத்துல எடுத்து வரேன். ஆர்டிஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த டூல் பார்ல இருக்கக்கூடிய இந்த டூல எடுத்துட்டு வந்து, இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டு வர நேரம், டீக்கு கீழால பார்க்கலாம். உங்களுக்கு சின்ன ஒரு லைன் ஒண்ணு மாரி வந்திருக்கு. இந்த நேரத்துல நான் இவர கிளிக் பண்ணிட்டு, இதுல வந்து நான் வந்து டைப் பண்ண போறேன். அஃபினிட்டி டிசைன் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு, இந்த டெக்ஸ்ட்ட அப்படியே செலக்ட் பண்ணி, நமக்கு என்ன செய்யலாம், இந்த இடத்துல வந்து இதில ஃபொண்ட்ட வந்து போல்ட் பண்ணிட்டு, ஃபொண்ட் சைஸ் அப்படின்ற நேரத்தில இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபொண்ட் சைஸ வந்து இன்கிரீஸ் பண்ணி எடுக்கலாம். ரைட். இந்த இடத்துல நான் ஃபொண்ட் சைஸ கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். இந்த மாரி போட்டுட்டு, நமக்கு இந்த கிரீன் கலர் லைன கொஞ்சம் இப்படி மூவ் பண்ற நேரத்தில எங்களுக்கு இத சரியா சென்டர் பண்ணி எடுக்கலாம். அண்ட் சென்டர் பண்ணதுக்கு பிறகு நமக்கு வேணா மூவ் டூல்ல போயிட்டு, இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான மாரி இதில சைஸஸ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி, இந்த மாதிரி எங்களுக்கு எடுக்கலாம். அண்ட் இது எடுக்கிற நேரத்தில இதில டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருச்சு. மறுபடியும் நான் டெக்ஸ்ட் டூல்ல போற நேரத்தில இத பாருங்க இந்த மாரி ஒரு மார்க் காட்டும். நமக்கு தேவைன்னு சொன்னா இத கொஞ்சம் இந்த மாதிரி நமக்கு மூவ் பண்ணி மறுபடி செட் பண்ணி எடுக்கலாம். அப்போ இதில ஃபொண்ட் கலர் எங்களுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபொண்ட்ட கலர் இருக்கு. இத கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மாரி அதில ஃபொண்ட்ட கலரையும் உங்களுக்கு மாத்திக்கலாம். அப்போ நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த மாதிரியான ஒரு டிசைனிங்க செய்து, நான் கீழ போட்டிருக்கக்கூடிய Facebook குரூப்ல ஜாயின் பண்ணி, நீங்க உங்களோட டிசைன அப்லோட் பண்ணுங்க. ரைட்டா? அப்போ நம்ம அந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நமக்கு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ன்னு போடுங்க. அப்போ இந்த ஃபைல் எப்படி நம்ம சேவ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஃபைல வந்து எங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். பட் நீங்க சேவ் பண்ற ஃபைல் பார்த்தீங்கன்னு சொன்னா, அஃபினிட்டி ஃபார்மேட்ல தான் சேவ் ஆகும். அண்ட் அந்த ஃபைல உங்களுக்கு எங்கேயும் ஷேர் பண்ணவோ எதுவும் முடியாது. நீங்க அப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த ஃபைல சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு குடுத்துருங்க. எக்ஸ்போர்ட்ல போயிட்டு எக்ஸ்போர்ட்ன்னு குடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஃபைல உங்களுக்கு ஜேபிஜி ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இமேஜ் ஃபார்மேட்ல, ஃபோட்டோ ஃபார்மேட்ல சேவ் பண்ணலாம். அண்ட் அதேபோல பிஎன்ஜி தந்திருக்காங்க. இதுல உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஃபைல் ஃபார்மேட்ஸ், GIF, SVG, EPS அப்படின்னு சொன்னா, இல்லஸ்ட்ரேட்டர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயினான ஒரு ஃபைல் ஃபார்மேட் தான் இந்த EPSன்ற ஃபார்மேட். அதே மாரி PDF ஃபார்மேட், ரைட்? அதேபோல PSD, Photoshop ஃபைல் ஃபார்மேட் இந்த எல்லா ஃபார்மேட்டும் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மாரி இருக்கும் இந்த அஃபினிட்டி சாஃப்ட்வேர்ல. அப்போ நம்ம வந்து இத ஜேபிஜி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த இடத்துல ஃபைல்ல சைஸ் குடுக்கலாம். ஜேபிஜில நிறைய குவாலிட்டீஸ் காட்டுது. நான் மீடியம் குவாலிட்டி அப்படின்றதுல வச்சுடுறேன். வச்சுட்டு எக்ஸ்போர்ட்ன்னு குடுத்தீங்கன்னு சொன்னா, இத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு ஜேபிஜி ஃபார்மேட்ல உங்களுக்கு விருப்பமான மாரி நேம் ஒண்ணு குடுத்து, சேவ்ன்னு குடுக்குற நேரத்துல, இந்த ஃபைல் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண அந்த லொகேஷன்ல
எக்ஸ்போர்ட் ஆகிரும். அப்போ அந்த ஃபைல நீங்க எங்களோட Facebook குரூப்ல நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் எங்களோட வீடியோவ நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணில்ல அப்படின்னு சொன்னா சேனல கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவ லைக் ஒண்ணு போட்டுக்கங்க. அண்ட் ஏதாவது நீங்க செய்ற நேரம் டவுட் ஒண்ணு இருந்தா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் ஒன்று போடுங்க. அண்ட் நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.